ஜான்சி தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மகாலிங்கமிடம் கேட்கலாம். மகாலிங்கம், கூட்ட நெரிசலை தடுக்க ஆலயம் சார்பா என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாம சிறப்பு பேருந்துகள் ஏதேனும் இயக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக ராஜலட்சுமி, இப்போ தற்பொழுது இந்த ஆடி அமாவாசை மற்றும் ஆடிப்பெருக்கு வழிபடுவதற்காக தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது இந்த திருவையாறு புஷ்ப மண்டபத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். காலை 6 மணியிலிருந்து கூட்டம் அதிகமாக இருப்பதால் 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல சீருடை அணியாமலும் காவல்துறையினர் ரோந்து பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர். இது மட்டுமின்றி இப்போ தற்பொழுது இந்த ஆற்றின் நீருடைய வரத்து அதிகமாக இருப்பதாலும் வேகம் அதிகமாகவும் இருப்பதாலும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் தயாராகவே இருக்கின்றனர். ஆழமான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது எனவும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் குளிக்க வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆற்றில் இறங்கி குளித்து வருகின்றனர். இதனால் அவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல திருடர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பதை கண்காணிக்கவும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை தற்பொழுது இங்கே படகு மூலமாக ஆழமான பகுதிக்கு செல்வோர்களை விரட்டி அடிக்கப்பட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் என குளிப்பதற்கு தனித்தனிய இடங்களும் ஒதுக்கப்பட்டு அவர்கள் உடைமாற்றுவதற்கும் தனியான அறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் வருகைக்காக தற்பொழுது தஞ்சை மாவட்டத்திலிருந்து தற்பொழுது பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை பாதுகாப்பு பொறுத்தளவு இங்கே பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி ஆகியவற்றை தற்பொழுது இங்கே மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கிறது. ராஜலட்சுமி. மகாலிங்கம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஆல்வின், தற்போது நீர்நிலைகள்ல அதிக அளவான பக்தர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பா காவலர்கள் என்ன மாதிரியான பணியில ஈடுபட்டிருக்காங்க? ராஜலட்சுமி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது ஓரளவிற்கு மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையினர் போதிய அளவிலே இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று குறிப்பாக காரையாறிலே அமைந்திருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் கோயிலினுடைய ஆடிப்பெருக்கு திருவிழா இன்று அங்கு கொண்டாடப்படுகிறது. இதனுடைய காரணமாக பல கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை சீர் செய்வதற்கு குறிப்பாக விகேபுரம் பகுதியில் மட்டும்தான் காவல்துறையினர் ஒரு சில பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரையில், அதாவது இந்த பாபநாச சுவாமி இந்த நீர்நிலைகளை பொறுத்தவரையில் காவல்துறையினர் குறைந்த அளவில் தான் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பக்தர்களுக்கு தேவையான, அதாவது இந்த பாபநாச சுவாமி கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பிலே எந்த விதமான அடிப்படை தேவைகளும் தங்களுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது இந்த பகுதிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக பெண்களும் இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு உடை மாற்றக்கூடிய அறை, மற்றபடியான அடிப்படை தேவைகள் கூட இந்த இடத்தில் பூர்த்தி செய்யப்படாத நிலை என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆடி அமாவாசை, அதாவது இந்த தருணத்தில் அவர்களுக்கான அடிப்படை தேவை மற்றும் பாதுகாப்பு என்பது பக்தர்களுக்கு திருப்தி அளிக்காத வகையில் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராஜலட்சுமி. ஆல்வின் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஜான்சி, தற்போது ஆடி பெருக்கான இன்று 3 முக்கிய நிகழ்வுகள்ல பக்தர்கள் என்ன மாதிரியான பிரார்த்தனை மேற்கொண்டு இருக்காங்க? அங்குள்ள பக்தர்கள் இது குறித்து கேட்க முடியுமா? நிச்சயமா. இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று அதாவது தமிழகத்தில் காவிரி, முன்னமே சொன்ன மாதிரி காவிரி ஓடும் நதிகள் எல்லாம் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த விழாவை முன்னிட்டு இந்த இடத்துல புதுமண தம்பதிகள் அனைவரும் தங்களுடைய கன்னிமா தெய்வங்களுக்கு வழிபட்டு தங்களுடைய புது வாழ்க்கையை இனிதாக தொடங்குவதற்கான ஒரு சிறப்பான விழாவாகவும் இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டு முதியோர்களுக்கு வழிபாடு செய்தால் இந்த வழிபாடு என்பது பல நூற்றாண்டுகளுக்கு நம்ம முதியோரை வழிபட்ட ஒரு ஐதீகமாகவும் பார்க்கப்படக்கூடிய இந்த சூழலில் இந்த ஆற்றங்கரையோரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடியும் அவர்களுக்கு தேவையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நம்மோடு இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் இணைஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, இந்த வழிபாடு நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க இந்த ஆற்றல் நீங்க இது பண்றது? இந்த வழிபாடுங்கிறது 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆடி அமாவாசையும் 18 வந்திருக்கு. இது 3 நதியும் கூடுறதுனால இது சங்கமம் நதின்னு பேரு. இந்த புண்ணிய தலத்துல நீராடி சிவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி குருபயிற்சியும் இருக்கிறனால இன்னும் மேற்கொண்டு நல்ல சிறப்பாக தரும்னால ஜனங்க எங்கிருந்தெல்லாம் இங்கே இந்த சங்கம தண்ணியில் குளிச்சுக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இது 3 நதியிலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும்போது பல பக்தர்கள் தங்களுடைய புனித காரியங்களையும் ஒரு பல பரிகாரங்களையும் செய்வதற்கான ஒரு இடமாகவும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்நிலையில இன்னொருத்தர் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ மூதாதையர்களுக்கு வழிபட்டதா நீங்க சொன்னீங்க. இந்த வழிபாடு என்பது நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க? ஒவ்வொரு வருஷம் இந்த வழிபாடை நீங்க பண்ணுவீங்களா? நாங்கள் வருஷம் இந்த வழிபாடு முன்னோர்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல
இங்கே வந்து 3 துறையும் சேர்ந்து சேர்றது தான் கூடுதுறை. இது கூடி ஒரு நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சிவன் வழிபாடு இது எல்லாமே மக்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு இதுங்க. அதே போல் வந்து இங்கே எந்த வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ நபர்கள்லாம் இங்கே வந்து வழிபாடு செஞ்சு நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு அசம்பாவம் இல்லாத அளவுக்கு காவல்துறை அதிகாரிகளும் அனைத்துமே வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்போடு கொடுத்து சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் வந்து ஆடி 18க்கு இங்கே வந்து நாங்கள் தம்பதியோடு இன்றைக்கி வந்து குளித்து சிறப்பாக வழிபடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குங்க. இவங்க பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். இந்த வழிபாடு என்பது எங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆடி அமாவாசை ஒரு தினமும், ஆடிப்பெருக்கு ஒரு தினமும், குருப்பெயர்ச்சி ஒரு தினமும் என ஒவ்வொரு தினங்களுக்கும் வந்து நாங்கள் சிவனை வழிபடக்கூடிய ஒரு காலம் இருக்கும். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு புண்ணிய அதிசயமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய இந்த தினம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஆற்றல் நீராடி வந்து சங்கமேஸ்வரர், அதாவது சிவனை வழிபட்டு எங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்வதாகவும் இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, ஜான்சி தொடர்ந்து இணைப்புல இருங்க. மகாலிங்கம், தொடர்ந்து பக்தர்கள் வந்து அதிக அளவில் அங்க கூடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த போக்குவரத்து வசதி எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு கூட்டம் வந்து அதிகமாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. காலையில் 6 மணியிலிருந்து ஏராளமானவர்கள் இந்த ஆற்றங்கரைக்கு, இந்த புஷ்ப மண்டபத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் வந்து வாகன போக்குவரத்துகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் காவல்துறையினர் வந்து தற்பொழுது இங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இருசக்கர வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்படுகிறது. 4 சக்கரம் கனரக வாகனங்கள் யாருமே அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் குறிப்பாக இங்கு வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரக்கூடாது. மேலும் அவர்களுடைய இருசக்கர வாகனம் முறையாக அறிவுறுத்தப்பட்ட இடத்தில் நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கட்டளைகளை எடுத்துள்ளனர். இதனால் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் வந்து தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்பொழுது இங்கே தர்ப்பணம் கொடுக்க வந்திருக்கக்கூடிய அவர்களிடம் நம்மளுக்கு கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க எத்தனை தர்ப்பணம் கொடுக்குறீங்க? இந்த ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்காங்கன்னு நோக்கம். ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க எதுக்காகனா, முன்னோர்கள் வந்து இறந்த தினத்தின தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார் இறந்த தினத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இறந்த திதி அன்னைக்குன்னு அவங்க வந்து தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கறதுனால அந்த வருஷத்துக்கு உண்டான பலனை இந்த ஒரே நாளில் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். பாட்டனார்களால அந்த குடும்பம் விருத்திக்கு வரும். பொதுமக்களுடைய பாதுகாப்புகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செஞ்சிருக்காங்க. காவல்துறை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வாகனங்கள்லாம் வெகு தூரத்திலே நிப்பாட்டி அவங்க ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. முறையான பாதுகாப்பு நல்லா இருக்கு, திருப்திகரமாக இருக்கு மக்கள். ஓகே, நன்றிங்க சார். அதாவது பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அவர்களுக்குடைய அடிப்படை வசதிகளும் முறையாக செய்திருக்கனால அவர்களுக்கு திருப்தி அளிக்கதாகவும் தெரிவித்துள்ளனர். ராஜலட்சுமி, மகாலிங்கம் தொடர்ந்து இணைப்புல இருங்க. அடுத்ததாக ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், மொத்தம் எத்தனை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க? அங்குள்ள கூடியிருக்கும் மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? அதாவது ராஜலட்சுமி, குறிப்பாக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாலும் காவல்துறையினர் என்பவர்கள் குறைந்த அளவிலே, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் மட்டும் வெறும் 100கணக்கான காவல்துறையினர் மட்டும்தான் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்று காரையார் சொரிமுத்தையனார் கோயில் அந்த திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் கூட இங்கு அதிகப்படியான காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. குறிப்பாக ஊர்காவல் படையினர் மற்றும் அதை சார்ந்த சிறப்பு காவல் படையினர் மட்டும்தான் இந்த இடத்திலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை என்ற அளவை பொறுத்தவரையில், அதாவது தாமிரபரணியில் இன்று நீரினுடைய அளவு அதிகமாக இருப்பதனுடைய காரணமாக ஆழப்பகுதிக்கு செல்லாமல் இருப்பதற்கான அந்த அறிவிப்பு என்பது முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நீர்நிலைகளில், அதாவது இந்த இடத்தில் நீங்கள் தற்போது பார்க்கலாம், இங்கு எந்த விதமான காவல்துறையினரும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. அதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. அதாவது அந்த பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி பக்தர்கள் அந்த புறத்தில் சென்று தங்களுடைய தர்ப்பண நிகழ்ச்சியை செய்யக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கலாம். ஆகவே இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய இடத்திற்கு போதிய அளவிலான பாதுகாப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்படாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. அதிக அளவிலான தண்ணீர் வரக்கூடிய அந்த இடத்தையும் பார்க்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற வகையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. பக்தர்களுக்கு உள்ளே வருவதற்கு முன்பாக ஒரு சில காவலர்கள் மற்றும் ஆழப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை மட்டும்தான் விடுக்கப்படுகிறது. மற்றபடியாக வெறும் 100கணக்கான காவல்துறையினர் மட்டும்தான் இந்த இடத்திலே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தற்போதைய கள யதார்த்தமாக இருக்கிறது. ராஜலட்சுமி, ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அங்கு கூடியிருக்கும் நிகழ்வுகளை குறித்து பாபநாசத்திலிருந்து ஆல்வின் மற்றும் திருவையாறிலிருந்து மகாலிங்கம் மற்றும் பவானியிலிருந்து ஜான்சி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.
நன்றி.